தலைமை நேயர்களுக்கு வணக்கம். தலைநகர் டெல்லியில 2026 தொடங்கி 2 வாரங்கள் கழித்து 807 பேர் காணாம போயிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. டெல்லியில 2025ஆம் ஆண்டு 24,370 பேர் காணாம போயிருப்பதா டெல்லி காவல்துறையினர் தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து அதிக எண்ணிக்கைகள் காணாம போவது அந்த நாட்டுல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும் காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளா 2.32 பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு டெல்லி காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. சமீப ஆண்டுல கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்டவங்க காணாம போயிருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டுல 20,943 பேர் காணாம போயிருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து 2023ல 25,088 பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு டெல்லி காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா குழந்தைகள் காணாம போவது ரொம்பவே கடுமையான ஒரு விஷயம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. குழந்தைகள் காணாமல் போனா அவங்கள கண்டுபிடிச்சு பெற்றோர்கள் கிட்ட சேர்க்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னு டெல்லி காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகள் 60% பெண்கள் மற்றும் சிறுமிகள் காணாம போயிருப்பது அதிர்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் காணாம போனவங்கள்ல பாதி பேரை கூட மீட்டெடுக்க முடியல அப்படின்னு டெல்லி காவல்துறையினர் வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. காணாம போன பாதி பேர் தானாக வீட்டை விட்டு வெளியேறினாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. சிறார்களை பொறுத்தவரையும் இந்த வழக்கை கடுமையாக எடுத்துக்கொண்டு போவேணும் அப்படின்றதுக்காக டெல்லி காவல்துறை தனது குற்றப்பத்திரிகையை சாதிக்காங்க. இது தொடர்ந்து தலைநகர் டெல்லியில பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்பட்டது. ஆனாலுமே இந்த மாதிரியான வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு அப்படின்றத டெல்லி காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா சேனல் 5 செய்திகளோட இணைஞ்சிருங்க.